ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து டைம் என்னென்னா எக்ஸாக்டாக டைமு 6:24, அதாவது 6:30. இன்றைக்கி ஃபேஷ் பாருங்களேன். இன்னிலேருந்து என்னுடைய லாக் சேனல் ஆரம்பம். லாக் சேனல் என்னோட காலையில் ஒருத்தர் களை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு காட்டில் ஒருத்தர் களை வெட்டிகிட்டு இருக்கிறான் காலையிலேயே. ஓகே, இது என்னுடைய லாக் சேனல் ஃபஸ்ட்டு இன்னிலேருந்து தான் எடுக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து என்னுடைய புது பயணத்தை ஒன்று ஆரம்பிக்கிறேங்க. எப்படின்னா கொஞ்சம் நீட்டாக பழைய மாதிரி கொஞ்சம் டிசிப்ளினாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலான்னு ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கிப்பிங் கூட ஆரம்பிக்கிறேன். ஸ்கிப்பிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே. இந்த விளையாட்டு எனக்கு சின்ன வயசில் விளையாண்ட ஞாபகம். அதுவும் வந்து எங்கள் ஹாஸ்டலில் இருந்தேன் அப்போ விளையாண்டேன். சரி, பாடி ரொம்ப தவிக்கட்டுத்தனமாக ஏதோ பண்ணிட்டு காலி ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லிம்மாக ஃபிட்டாக மாறலாமே அப்படின்ட்டு தான் இதை நான் எடுத்துட்டேன். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஸ்கிப்பிங்கோட ஜாலியாக ரைடு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்கிப்பிங் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபிட்னஸ் வர மாதிரி சிக்கலில் மாடி வர மாதிரி சீக்கிரம். ஓகே, எடுத்துருவோம். எடுத்தாச்சு. சிக்கல் மாறிட்டா கவுதும் சரி இதுவும் சரி எடுக்கிறது தப்பு. இதாயிரும். 1 2 3 4 5 7 8 9 10 11 19 ஜாலியாக இருக்குங்க விளையாடுறதுக்கு. ஒரு 100 கவுண்டிங் தான். 30 மூச்சு வாங்கினேன். 40 ஓகே, போதும். சரியா மூச்சு வாங்க மச்சி. ரொம்ப நாள் ஆச்சா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் சரியா மூச்சு வாங்குது. சும்மா இருக்குண்டா ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ 1 வருஷமே இருக்கும். ஓகே, லூசிங் எக்ஸசைஸ். ஓகே, இன்னிலேருந்து ஸ்டார்ட்டுங்க. இன்னிலேருந்து பர்ஃபெக்ட் இந்த ஒரு லைனேஜ் நான் யோசனை ஒரு லைனேஜுக்குள்ளே உள்ளே போகிறேன். ஃபார்வர்டு 1 ஏதோ வருது வரல. இதை மட்டும் காலையில் எப்பயுமே செஞ்சிடணும். ஒரு நோய் வருது அப்படின்னு இதுக்கப்புறமும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமும் ஏதாச்சும் நம்மளுக்கு வருதுன்னா அது நம்ம தலைவிதி தாங்க.
மற்றபடி எதுவுமே சொல்ல முடியாது. காலையிலே இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது. ஆனால் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு கூட நம்ம நோய்வாய் பட்டுட்டோம்னா அதுக்கு என்ன சொல்கிறதுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம ஏதோ பண்ணி அந்த சின்ன நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பயப்படக்கூடாது. உடம்பு மேலே எப்பயுமே ஒரு லைட்டானாச்சும் பயம் இருக்கும். ஃபுல்லாக இல்லைன்னா கூட கொஞ்சம் லைட்டானாச்சும் பயம் இருக்கணும். அப்போ தான் வந்து லைஃப்பை வந்து என்ன பண்ண முடியும்னா கொண்டு போக முடியும். ஜிந்தான்கிட்டு ஓகே சிட்டப்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன். நான் மார்க்கெட்டில் நிற்கிறதுனால இந்த வெரிகோசிஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோயை பற்றி கேள்விப்பட்டேன். வெரிகோசிஸ் வெயின் ஒரு பிளேஸில் வந்து லாங்காக நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நின்றும் இல்லை உட்காந்து நின்றுட்டு இருந்தால் நம்மளுடைய பாடி வெயிட்னால என்ன பண்ணணும், பிளட் ஃப்ளோ வந்து மேலே ஏறாது. அப்படி மேலே ஏறினு வச்சுங்களா பிளட்டெல்லாம் கீழே தங்கிடும் காலுக்கிட்ட. அப்போ என்ன வேணா இந்த பிளட் ஃப்ளோ ஏறாததுனால இந்த நம்ம காலில் இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸ் இது என்ன ஆகுனா எக்ஸ்பேண்ட் ஆகி பல்ஜாக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகிறதுக்கு பேர் தான் வெரிகோசிஸ் வெயின். ஆனால் அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வெயின் வந்துச்சுன்னா தாங்க முடியாது அப்படின்ட்டு. ஆதியில் வந்தால் பரவாயில்லைங்க பிறக்கும்போது, ஆனால் நடுவில் வந்து தொலைஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம உடம்பு வந்து நீட்டாக கடவுளை கொடுத்துச்சோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துடணும். என்ன வேணாலும் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக வந்து உடம்ப கண்டிச்சு ஆகணும். காலு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க உட்காந்து இருக்கும்போது. கால் ஷேப் பார்த்தீங்களா ரெண்டாக இருக்குது. ஓகே பத்து வருதோ வரலையோ நான் என்ன பண்ணுன்னா எப்பயுமே எதுக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதனால தான் இது ப்ரிப்பேர்டு ரொம்ப முக்கியம். இது ரெகுலர் எக்ஸசைஸ், எப்பயுமே ரெகுலர். காடியை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் எப்பயுமே. நல்லா வந்து விம் அம்பு வில்லு மாதிரி இருக்குங்க. லாங் ஸ்டாக்ஸ் அப்படி நின்னோம்னா நம்ம போஸ் அப்படியே நம்மளுக்கு தெரியணும். அது சூப்பராக இருக்கும். லாங் ஸ்டிச் எப்பயுமே ஸ்டிச்சிங்கில் ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டிச்சிங்கில் ஃபார்முலா யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்டிச்சிங் லாங் ஸ்டிச் எந்த அளவுக்கு வேணும் இழுக்கிறியோ அந்த அளவுக்கு வேறு ஸ்டிச் ஆகும். ஓகேவா? ஓகே திஸ் சைடு வச்சுடா.
மூச்சு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே காய்ஸ், நம்ம மூச்சு வாங்குது. ஓகே, மேலும் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகேவா? ரெகுலர் வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா இது வியூஸுக்காக கிடையாது, கிடையாது. நான் எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறேன். ஆனால் இதில் ஒரே விஷயந்தான், நான் என்ன பண்ணுறேன்னு போடுவேன், ரிசல்ட் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் இதுதான் தப்பு பண்ணுறாங்க. தன்னுடைய இருக்கிற பொருள்கள், ஆடம்பர பொருள்கள், இந்த ஆடம்பர பொருள்களை என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அந்த ஆடம்பர பொருள் எக்ஸ்போஸ் பண்ணி என்கிட்ட அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, இது சொத்து, அது சத்து, எதுக்குடா? சிஜே ராய் இந்த ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவரை தான் நான் தப்பு சொல்லுவேன். மனுஷன் வந்து பயங்கரமான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மேன். அப்படிங்கும்போது அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணது நீட். பட் தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் போட்டு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. பர்சனல் லைஃப், வைஃப், எல்லாத்தையுமா. உலகம் நல்ல உலகம். அதனால் நம்மளோட ஆடம்பரத்தை எங்கேயும் நம்ம காட்டி நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காட்ட உலகம் இது கிடையாதுங்க. முன்ன புரிஞ்சுக்கணும், இது நல்ல உலகம். இங்கே எல்லாருமே நல்லவங்க இருப்பாங்க, யாரும் பொறாமப்பட மாட்டாங்க, யாருக்கும் வந்து அடுத்தவனுடைய ப்ராப்பர்ட்டி மேலே ஆசை கிடையாது. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்துட்டு சரி அவர் இங்கே இருக்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி இருக்க வேணாம், நம்ம லைஃப்பை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உலகம் இது. இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் வந்து நம்ம ஆடம்பரத்தை எவ்வளோ அடக்கணுமோ அவ்வளோ அடக்கணும். ஏன்னா அவங்களே நம்ம ஆடம்பரத்தை வந்து பெருசாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம அந்த ஆடம்பரத்தை கொஞ்சம் அடக்கி வாழ்வோம். ஓகே ஓகே கேஷ், மறுபடியும் வேறு ஒரு லொக்கேஷன், வேறு ஒரு இடத்துல நான் பார்க்குறேன்.